வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மேலும் பகல் நேரங்களில் கடுமையான அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர். பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும் போது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக 4 முதல் 5 நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம், காமராஜர் சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் எஸ்பி லட்சுமி தலைமையிலான முத்தியால்பேட்டை போலீசார் 500 பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மாதம் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த இடத்தில் சேகரித்த தடயங்கள், குற்றவாளிகளின் கைரேகைகள் மற்றும் இரத்த பரிசோதனை, தடயவியல் ஆய்வு பரிசோதனை, DNA மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் எஸ்பி லட்சுமி தலைமையில் முத்தியால்பேட்டை போலீசார் 500 பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தனர். முன்னதாக குற்றப்பத்திரிகை ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் கள்ளத்தனமாக அரசு மதுபானங்களை விற்பனை செய்தவரின் தந்தையை கைது செய்த மத்திய நுண்ணறிவு போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான அரசு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் ஏந்தூர் ஏரிக்கரை அருகே கள்ளத்தனமாக அனுமதியின்றி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய நுண்ணறிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மத்திய நுண்ணறிவு இன்ஸ்பெக்டர் சின்னகாமனன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் இனயத் பாஷா, காவலர் மகா மார்க்ஸ் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த பகுதியில் அரசு மதுபான கடையில் பார் நடத்தி வரும் விஜய் மற்றும் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தமிழக அரசு மது பாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்தது தெரியவந்தது. போலீசார் வருவதை கண்டவுடன் பார் உரிமையாளர் விஜய் தப்பி ஓடிய நிலையில் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தியை மத்திய நுண்ணறிவு போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 5 லட்சம் மதிப்பிலான 1872 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து திண்டிவனம் மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வில்லியனூர் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக புகார் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பநாய் பைரவா உதவியுடன் நேற்று மாலை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு மாலை 6:20 மணிக்கு புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூரில் இருந்து புதுவை வரையில் உள்ள 10 கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனைதான், பிளாட்பார்மில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்திருந்தனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு, கரசூர் கிராமங்களில் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க
அரசு 15 ஆண்டுகளுக்கு முன் விளைநிலங்களை கையகப்படுத்தியது. இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் விளைநிலங்கள் பராமரிப்பு இன்றி மரங்கள் வளர்ந்து காடுகளாய் மாறியது. இப்பகுதியில் உள்ள மரங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து செல்வது அடிக்கடி நிகழும். இந்நிலையில் இன்று காலை அங்குள்ள மரங்களுக்கு மர்ம நபர் தீ வைத்துள்ளனர். இதில் மரங்கள் எரிந்து சாம்பலாகின. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர். வெயிலில் உக்கிரம் அதிகமாக இருந்ததால் 1 மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மரம் வெட்டும் கும்பலை பிடிக்க போலீசார் எடுக்கும் முயற்சியை தடுக்க மர்ம நபர்கள் செய்த வேலையா என சேதராப்பட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 50க்கும் மேற்பட்ட சர்க்கரை நீரிழிவு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து மாத்திரை மருந்து பெற்றதாகவும் அதில் சில முதியவர்கள் மயக்கம் அடைந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து இயக்குநரிடம் தகவல் சென்றவுடன் இன்று காலை நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து முதியவர்கள் மயக்கம் அடைந்தது தொடர்பாக விசாரித்தார். மருத்துவ அதிகாரி மருந்தாளுநர் விடுப்பில் சென்றால் காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் மருத்துவ பணியாளர்கள் செயல்பட வேண்டும் என்றார். சில பணியாளர்கள் விடுப்பில் இருந்ததை அறிந்த இயக்குநர் பணிக்கு தாமதமாக வருபவர்கள் மற்றும் விடுப்பு அடிக்கடி எடுப்பவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டபோது பொதுமக்கள் தரப்பில் கூறியதாவது, ஊழியர்கள் சிலர் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை என்றும் மருத்துவமனை சார்பில் செயல்படும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் 108 ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் நோயாளிகளை அழைத்து செல்வதில் பாரபட்சம் பார்ப்பதாகவும் சில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சொந்தமாக டிராவல்ஸ் வைத்து நடத்துவதாகவும் இதனால் பணிக்கு சரியான நேரத்திற்கு வருவதில்லை என்றனர். மருத்துவமனை வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் சரிவர செயல்படவில்லை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறினர். அனைத்தையும் சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றார். குடிபோதையில் வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம்மின் மின் ஏசி அறையில் படுத்து தூங்கியவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கு வேலை தேடி பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் தினம்தோறும் பலர் வருகின்றனர். அதேபோன்று பல்வேறு வெளி மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்கள் புதுச்சேரியில் பல்வேறு பணிகளையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவிலிருந்து ரயில் மூலம் புதுச்சேரிக்கு வேலை தேடி வந்த ஒருவர் வில்லியனூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கியுள்ளார். அப்போது புதுச்சேரியில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசவே கையில் இருந்த காசுக்கு மது குடித்துவிட்டு வந்த முதியவர் மது போதையில் வில்லியனூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் அறைக்குள் சென்று ஏசி அறையில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்போது ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்தவர்களில் ஒருவர் ஏடிஎம் அறைக்குள் முதியவர் படுத்து தூங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் உள்ள வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஏடிஎம்மின் ஏசி அறையில் ஊரிலிருந்து எடுத்து வந்த பையை தலைக்கு சொகுசாக வைத்துக் கொண்டு முதியவர் படுத்து ஆசுவாசமாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை தட்டி எழுப்பிய போலீசார், இது ஏடிஎம் அறை, இங்கே எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது, உடனடியாக கிளம்புங்கள் என்று கூறியதுடன் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் கேரளாவில் இருந்து வேலை தேடி புதுச்சேரிக்கு வந்ததாகவும் வெயில் தாங்க முடியவில்லை, அதனால் ஏடிஎம்மின் ஏசி அறையில் படுத்து தூங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து அவரை அங்கிருந்து போலீசார் அனுப்பிவிட்டனர். இதன் பிறகே பொதுமக்கள் ஏடிஎம்மிற்குள் சென்று பணம் எடுத்தனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. முருங்கம்பாக்கம் கைவினை கிராமத்தில் தொழிலாளர்களை போற்றும் வகையில் கைவினை கலைஞர் குபேந்திரன் வடிவமைத்த மணர் சிற்பம் பல்வேறு தரப்பினரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் நேற்று மே 1ஆம் தேதியை முன்னிட்டு உழைப்பாளர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள கைவினை கிராமத்தில் கைவினை கலைஞர் வீராம்பட்டினம் குபேந்திரன் என்பவர் மிக பிரம்மாண்டமாக உழைப்பாளர்களின் நினைவு சிற்பமான தேவி பிரசாத் ராய் சௌத்ரி வடிவமைத்த சிற்பத்தை கடல் மணலில் அழகாக வடிவமைத்தார். அதில் 4 உழைப்பாளர்கள் கடுமையாக உழைப்பது போன்று தத்ரூபமாக இருந்தது. உழைப்பாளர்களை போற்றும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்த ஓவிய சிற்பம் வடிவமைக்கப்பட்டது. இச்சிற்பத்தை அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு பாராட்டினர்.
மேலும் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் கைவினை கிராமத்தின் மேலாளர் ஆகியோர் இச்சிற்பத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் கோடை காலத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் விழா முதலியார்பேட்டை பகுதியில் இன்று நடைபெற்றது. தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் மாநில அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, வெள்ளரி பழம், கிர்னி பழ வகைகளும், வெள்ளரிக்காய், நீர், மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த திருக்கல்யாண வைபோகத்தில் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாளான நேற்று வாக்கிய பஞ்சாகப்படி மாலை 5:19 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைந்துள்ளார். இதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் வாக்கிய பஞ்சாகப்படி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியான நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி சுவாமிக்கு கலச பிரதிஷ்டை செய்யப்பட்டு மாலை 3 மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து மாலை 4 மணிக்கு குரு பகவானுக்கு பால், தயிர், நெய், பழ வகைகள், விபூதி, சந்தனம் போன்ற பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு 5:19 மணிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குரு பயிற்சி சிறப்பு பூஜைகளில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். சங்கராபரணி ஆற்றில் ஆதி புஷ்கரம் ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பயிற்சி விழா சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்கரம் நடந்து ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவை ஒட்டி நேற்று சிறப்பு யாகம் நடைபெற்றது. மாலையில் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. கும்பநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை முன்னிட்டு குரு பெயர்ச்சிக்காகவும் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்பநீரை கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் பூஜையும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கங்கை வராக நதீஸ்வரருக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ந்த ராசியின்படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்சதீபம் விடப்பட்டு விளையாற்றி விழா நடந்தது. மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களையும் பக்தர்கள் அனுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். காரைக்காலில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் குரு பெயர்ச்சி விழா 2024 முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது.
அதேபோல் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்ததை ஒட்டி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ராசிக்காரர்கள் ஸ்ரீ குரு பகவானுக்கு பரிகார பூஜைகள் செய்து விளக்கேற்றி வழிபட்டனர். தெற்கு சீனாவில் கனமழை காரணமாக நெடுஞ்சாலை இடிந்து விழுந்ததில் வாகனங்கள் அதில் கவிழ்ந்து 24 பேர் உயிரிழந்தனர். தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தின் சில பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மெய்சு நகரம் மற்றும் அதனை ஒட்டிய கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மெய்சு நகருக்கும் டபு கவுண்டிற்கும் இடையே நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி நேற்று அதிகாலை இடிந்து விழுந்தது. மலைப்பகுதியில் சுமார் 18 மீட்டர் நீளத்திற்கு சாலை இடிந்து விழுந்ததில் 18 கார்கள் அதில் சரிந்து உருண்டோடின. இந்த விபத்தில் 24 பேர் உயிரிழந்தனர். சுமார் 30 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மே 6ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. ஐசிசி T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவுகளில் தொடங்குகிறது. இந்த தொடருக்கான 15 பேர் கொண்ட ஆஸ்திரேலிய அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்தது. இதில் கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் இடம் வழங்கப்படவில்லை. கேப்டனாக மிச்சல் மார்ஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். தொடக்க வீரர்களாக டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் இடம்பெற்றுள்ளனர். 34 வயதான ஸ்மித் இதுவரை சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 67 ஆட்டங்களில் விளையாடி 24.86 சராசரியுடன் 1094 ரன்கள் மட்டுமே சேர்த்துள்ளார். அதேவேளையில் IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் அதிரடியாக விளையாடி வரும் 22 வயதான ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்கிற்கும் உலகக்கோப்பை அணியில் இடம் வழங்கப்படவில்லை. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.